இந்த வீடியோவில் நம்ம பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பொன்னாங்கண்ணி கீரை ஒரு கட்டு எடுத்துருக்கேன். அதை நல்லா கிள்ளி எடுத்துக்கோங்க. கீரையெல்லாம் கிள்ளிட்டு நம்ம அலசி வடிகட்டி வச்சுக்கலாம் தண்ணியை. அதுக்குள்ளே ஒரு 50 கிராம் அளவுக்கு பச்சை பருப்பு ஊற வச்சுக்கோங்க. அதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க. ஒரு தக்காளி நறுக்கி போட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அந்த பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. இதை நம்ம மூடிட்டு ஒரே ஒரு விசில் வச்சிடலாம். வேகட்டும். ஒரு விசில் வந்துடுச்சு. கொஞ்ச நேரம் ஆற விட்டு நம்ம திறந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. இது இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாய் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் முழு உளுந்து போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அந்த உளுந்து நல்லா செவந்து வந்த பிறகு 2 காஞ்ச மிளகா போட்டுக்குங்க. போட்டு அதை நல்லா வதக்கிக்குங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக பொடியாக வெங்காயத்தை நறுக்கி அதில் போட்டு வதக்கிக்குங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. ஏற்கனவே நம்ம பருப்பில் உப்பு போட்டுக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு, இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. அந்த கீரையை பொடியாக நறுக்கி அதில் போட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க எல்லாத்தையும். பாதி வேக்காடு வந்த பிறகு நம்ம வேக வச்சுருந்த பருப்பு எடுத்து அதில் போட்டுக்குங்க. பருப்புலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதனால் கீரை அந்த தண்ணி கூட நல்லா வேகட்டும். பருப்பும் கீரையும் நல்லா சேர்ந்து வெந்து வந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள், கீரை நல்லா வெந்து வந்திருக்கு. எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.